சாஸ்திரத்தில் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இப்பயே சொல்கிறோம் களி முத்தி போச்சு களி முத்தி போச்சுன்னு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, களி முற்றணும் அப்படின்னா எல்லா மரமும் முதல்ல குட்டையாயிரும், மனிதர்கள் குட்டையாயிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மரங்கள் எப்படி குட்டையாகும் அப்படின்னு சொன்னால் இப்போ தான் புரியுது. இப்போ எல்லாமே குட்டை ரகம் கண்டுபிடிச்சிட்டாங்க. தேங்காயும் கீழேயே உட்காந்துட்டு பறிக்கலாம், அதுவும் படுத்துக்கிட்டே கூட பறிக்கலாம், அப்படி காய்க்குது, கீழேயே காய்க்குது. அதே மாதிரி எல்லா மரமுமே முன்ன உயரமாக போய் காய்ச்ச மாமரத்தில் இருந்து எல்லா மரத்தில் இருந்து இன்றைக்கி சின்ன சின்ன செடிங்கள்லேயே காய்க்கிற மாதிரி எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ கலியுகத்தில் மரங்கள் குட்டையாகும்னு சொன்னது உண்மையாயிடுச்சு. மனிதர்கள் குட்டையாகுவாங்க, ஆயுசு குட்டையாகும். சரி, இதெல்லாம் விடுங்க. அடிக்கடி சொல்கிறாங்கல்ல களி முத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் முதல்ல அந்த விதைகள்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. களி முத்துறதுக்கு உண்டான விதைகள்லாம் இன்னும் அது செடியாகி மரமாகி அது இன்னும் பரவி பெரிய மரங்கள்லாம் அழிஞ்சு சின்ன சின்ன மரங்கள்லாம் உருவாகி எல்லா இடத்துலையும் நிற்கணும். வாழை மரம் கூட முன்ன பனைமரம் மாதிரி உயரும். ஆனால் இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை. வாழைத்தாறு உயரத்துக்கு தான் வாழை மரமே இருக்குது. அதெல்லாம் நாம் இப்போ விதை போட்டிருக்கிறாங்க. இனிமேல் தாங்க அதெல்லாம் முளைச்சி அதுங்கெல்லாம் முதல்ல களியினுடைய ஆரம்பம் எது அப்படின்னா எல்லா மரங்களும் குட்டையாகும், உயர மரங்கள் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது அறிவியல் கண்டுபிடிப்பில் வரும்னு சொல்லி சாஸ்திரத்தில் சொல்லலை. ஆனால் இப்படி ஆகும்னு சொன்னது இப்போ தான் புரியுது.